ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் ரீஜன் இது வந்து மறு அப்லோடுன்னு கூட சொல்லலாம், அப்லோடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் டெக்னிக்கல் எரர்னால் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இது திரும்பவும் போடுறேன். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஜோன் அப்படிங்கும்போது டாப் காலேஜ் பார்த்திங்கன்னா ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல ஜோன், அதாவது கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஊர்களும் இதில் வருதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் அப்லோடுன்னு சொல்லும்போது இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, அதில் டெக்னிக்கல் எரர் சொன்னேன் இல்லையா, அது இதில் இருக்காது. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் காலேஜ் பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி நல்லா இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது எப்படி, ஒரு NRF, NAC, NBA இந்த விஷயமெல்லாம் பார்க்குறத விட ஒரு கல்லூரி நேரில் நீங்கள் போய் பார்த்து அந்த பசங்கக்கிட்ட விசாரிக்கும் போது தான் 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலேருந்து, ஒரு ஃபுட் குவாலிட்டியிலேருந்து, ஒரு சொல்லிக் கொடுக்குற விதம், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப்பு, உண்மையாலே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நேரில் போனால் தான் தெரியும். சார் 50 கல்லூரிக்கு எங்களால் போக முடியாது சார், என்ன சார் பண்ண, அதுக்கு தான் நானே காலேஜ் ரிவ்யூன்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய காலேஜஸ் பற்றி அதில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் தனித்தனியாக ஒரு காலேஜ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் போக முடிஞ்ச காலேஜுக்கு தயவு செய்து நேரில் இன்பர்சனாக விசிட் பண்ணி நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா உண்மைத்தன்மை என்னென்னு அப்போ தான் என்னென்னு தெரியும். ஓகேங்களா? இப்போது எடுத்திருக்க கல்லூரி எல்லாமே என்ன பேசிஸில் எடுத்திருக்கேன்னா, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃபும் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணது போன வருஷம். சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மொதல் ரவுண்டில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணது மஞ்சள் கலரில் போட்டிருப்பேன். அண்ட் 2வது ரவுண்டில் ப்ரிஃபர் பண்ணது பச்சை கலரில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ரெட் கலரில் போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது ரவுண்ட்லேயும் பாதி, 3வது ரவுண்ட்லேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போன வருஷம். ஸோ அதை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைன் பை லைன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நோட் எடுத்து நோட் பண்ணுங்கள். அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டு வராது, என்னென்ன காலேஜ் எங்கே வைக்கணும். ஓகேவா? சரி, மொதல் காலேஜ் 170 to 200 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள எல்லாமே சொல்லிடுறேன். 2006 கவுன்சிலிங் கோடு PHG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜ், தவிர்க்கவே முடியாத கல்லூரி, நம்பர் 1 இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறது PHG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். ஏன்னா பழமை வாய்ந்த கல்லூரி. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ஸ்டடீஸும் ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டடீஸும் தான் அங்கே இருக்குது. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 199 இருக்கணும். சேல்ரி பார்த்திங்கன்னா 64 LPA வரைக்கும் அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு கூட சொல்லலாம். 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டடு. PHG ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். 197.5 ஆவரேஜ் கட் ஆஃப். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் OC கட் ஆஃப் வச்சு சொல்லியிருக்கேன். நேற்றே ஒருத்தன் கேட்டான், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும்தானா சார் இது அப்படின்னு கேட்குறேங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன்னா அப்போ EEE, ECE மித்த டிபார்ட்மெண்ட்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 195, 194 கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் டாப் மோஸ்ட் அந்த டிமாண்ட் கோர்ஸை வச்சு நான் சொல்கிறேன். 197.5, 52 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, GCT கவர்மெண்ட் காலேஜில் நம்பர் 1 பொசிஷனுக்கு இதுதான். அட்டானமஸ் காலேஜ். ஃபீஸே 10,000 தான் வரும். 198.5 இருந்தால் தான் உள்ளே போக முடியும். சார் அப்போது 198 இருக்கணுமா எல்லாருமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. கேட்டகரி வைஸும் மாறும் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸும் மாறும் கட் ஆஃப். அதனால் பயப்படாதீங்க. 54 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2377 PHG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், இது ஒரு அட்டானமஸ் PHGயோட ப்ரைவேட் காலேஜ். 198.5 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கல்லூரி 195 மேலே இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 53 LPA வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 196.5 இருக்கணும். அண்ட் மோரோவர் ஒரு 193 இருந்தாலே சேஃபஸ்ட்டு தான். 50 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப் எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரிக்குலமே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்க. என்னென்னா சிலபஸை தாண்டி சில விஷயங்கள் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஸ்டடீஸ், கிளாஸில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது தான் பசங்க அதிகம். வெளியில் மீன்ஸ் அதை கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்போஷருக்காக வெளியே நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் காலேஜிலே பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் வச்சுருக்கனால செம யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயமாக அங்கே பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கிறது. அண்ட் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கிணத்துக்கடவு. 190 இருந்தால் தான் போக முடியும். 190க்கு மேலே வேணும். 44 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க.
கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், பெரிய பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வருக்கு வராங்க. குறுகிய காலத்தில் வளர்ந்த கல்லூரி. கண்டிப்பாக ஸ்ரீ ஈஸ்வரை ப்ரிஃபர் பண்ணலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு, இன்டென்ஸு, ஸ்கில் டெவலப்பிங்கு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தால் கூட கோடிங் நாலேஜ் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா அவனுக்குமே ஐடியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஏஐ நாலேஜும் கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறதா முக்கியமான விஷயம். 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கிருஷ்ணாவும் எஸ்கேசிடியும் ஒன்று சேர்ந்துருச்சு போன வருஷம். அதனால் இன்டேக் அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு சீட் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். 188, 186 இருந்தாலே கிடைக்கும். இருந்தாலும் ஒரு ஓசின்னு சொல்லும்போது 191.5, 51 எல்பியை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. டாப் மோஸ்ட் பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனு. கண்டிப்பாக ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜ். எல்லாருமே கோயம்புத்தூரில் முட்டி மோதி எப்படியாவது சேரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது பிராண்டு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணலாம். 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து அட்டானமஸ் காலேஜ். 188க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும். மோரோவர் 186 மேலே இருந்தாலே கிடைக்கும். 51 எல்பியை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கேபிஆர் இன்ஸ்டியூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் மேசிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பசங்க சொன்னது என்னென்னா, படிப்பை தாண்டி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு ஃபஸ்ட் இயர்லேருந்தே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். பிராண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி. 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ 185 இருந்தால் தான் இதில் போக முடியும். போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் இது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர் போன வருஷம் 44 எல்பியை வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 44 எல்பி ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்தாலும் 40 எல்பியிலையும் 35 எல்பியிலையும் 34 எல்பியிலையும் நிறைய பேரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவிஞ்சிருக்கு. 6 to 7 lakhs per annum வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் இன்டென்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே பசங்க வந்து என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்க முடியும் அதில். அண்ட் கோருக்குமே நிறைய பிளேஸ்மெண்ட் வரதான் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் வச்சு நான் சொல்லலை, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள க்ரியேட்டிவாக சொல்லித்தராங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்து சொல்லித்தரதாகவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பை தாண்டி சிலபஸை தாண்டி என்னெல்லாம் விஷயங்கள் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரி நீங்கள் பார்த்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே போன வருஷம் மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு இது. 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், கரூரில் இருக்க கோயம்புத்தூர் ரோட்டில் கரூரில் இருக்க காலேஜு, அட்டானமஸ் காலேஜ். 179 வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்தது. ஏன்னா இன்டேக் ரொம்ப அதிகம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அங்கே மக்கள் விரும்புகிறாங்கன்னா 47 எல்பிஏ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்க்காக கிடையாது. அங்கே பல விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு பிரான்ச்சு கோயம்புத்தூர்லேயே விஎஸ்பி இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டும் ஒரே கேட்டகரி காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ் இது, சரிங்களா? ரெண்டாவது ரவுண்ட்லேயே இந்த காலேஜெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்னா சேஃப்டி, அந்தளவுக்கு சேஃப்டி, பெண் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு சேஃப்டி. ஸ்ட்ரிக்ட்டுங்கிறாங்க, ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது, டிசிப்ளின்னா என்னென்னு அவங்க சொல்லித்தர்றாங்க. கரெக்டாக வந்து அகாடமியில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பையனை எப்படியாவது பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க வந்து போராடுறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டீமே அதுக்காக ஒர்க் பண்ணுது. 95% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் உண்மை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 47 எல்பிஎலையும் 40 எல்பிஎலையும் ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களும். அண்ட் எம்என்சி கம்பெனி நிறைய வரதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கல்லூரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வருஷமும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பழமை வாய்ந்த கல்லூரி. கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. 186 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் இருந்துச்சு. 50 எல்பி வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரிலாம் போனீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் போன கல்லூரி. கண்டிப்பாக வந்து இந்த ராமகிருஷ்ணாவில் மிஸ் பண்ணிடாது. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கற்பகம்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே சீட்டு முடிஞ்சிடும். 185க்கு க்ளோசிங் கட் ஆஃப் 32 எல்பிஏ வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கற்பகத்தில். கற்பகம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பழமை வாய்ந்த கல்லூரி. ஸோ நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்டென்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்கிறது சொல்கிறாங்க. கற்பகம் மிஸ் பண்ணிடாதுங்க. 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். 184 க்ளோசிங் கட் ஆஃப் 44 எல்பிஏ வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பன்னாரிமன்லாம் வந்து ஈரோடுக்கு ஒரு கோட்டை.
ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஊர் மாதிரி இருக்கும் பண்ணாரியம்மன். கண்டிப்பாக வந்து பண்ணாரியம்மனில் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு கல்லூரி. ஏன்னா வித்தியாசமான ஒரு சிலபஸ் அகாடமி வந்து கொண்டு போகிறாங்க, கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக அது கொண்டு போகிறாங்க. மாணவர்களுக்கு அவன் வந்து 4 வருஷம் கழிஞ்சு வேறு லெவலில் டிசிப்ளினாக போகணும், வேறு லெவலில் ஸ்கில்லோடு சேர்ந்து போகணுங்கிறனால நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த கல்லூரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை. கொங்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பட் அகாடமியில் பக்காவாக இருக்கணும், அப்புறம் தான் நீங்கள் எல்லாமே ஓகேங்களா. 184 இருந்தால் போயிடலாம். 61 LP வாங்கி கொடுத்துருக்கேன். கொங்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு பேர் போன ஒரு கல்லூரி, கண்டிப்பாக வந்து கொங்கு ப்ரிஃபர் பண்ணலாம். 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஜிசிடிக்கு அப்புறம் ஜிசி சேலம் தான் நம்பர் 2 கவர்மெண்ட் காலேஜில். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் வர்றாங்க, இல்லைன்னு சொல்ல. 189 தான் க்ளோஸ். மோஸ்ட் ஹை கட்டாக போகிறது இந்த கல்லூரியாக தான் இருக்கும். 189 மேலே இருக்கிறவங்க தான் போவாங்க. 15 LP தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கவர்மெண்ட் கல்லூரியில் அவ்வளோதான் வருவாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வர்றாங்க கவர்மெண்ட்டில், இதுதான் உண்மை. 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்டு பார்க்குற ஒரு கவர்மெண்ட் காலேஜ், தேர்டாக பார்க்குற கல்லூரி இது கிருஷ்ணகிரியில் இருக்குது. 185 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. 12 LP வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளேஸ்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூருக்கு தான் நம்பர் 1. இது நீங்கள் நம்பி சேரலாம். 180க்கு மேலே தான் இதில் போயிடலாம். 20 LP வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு பயோடெக்கல் பார்க்கெலாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேர் போன கல்லூரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஃபீஸ் கம்மியாக படிக்கிறனாலும். 2769 JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் பிச்சனூரில் இருக்குது. 170க்கு மேலே அந்த கல்லூரியில் போயிடலாம். சிஎஸ்சிக்கு 75 LP வாங்கி கொடுத்துருக்கீங்க. சார் 75 LPங்கிறீங்க. பெட்ரோலியம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோலியம் கோர்ஸு தமிழ்நாடு இருக்க காலேஜில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதில் JCT வந்து நம்பர் 1 இருக்காங்க. ஏன்னா துபாய் போன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 LP வரைக்கும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 75 LP ஒருத்தனா பரவாயில்ல, 50 LPக்கு மேலே 2-3 பேர் வாங்கியிருக்காங்க, சரிங்களா. அண்ட் மோரோவர் பெட்ரோலியம் மட்டும் கிடையாது, சிஎஸ்சி போன்ற கோர்ஸுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ், MNC கம்பெனிஸ் நிறைய வர்றாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கல்லூரி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோர் பிளேஸ்மெண்ட் இங்கே வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் இந்த கல்லூரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். 175 LP வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் வந்து 2026 வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் சரி, அண்ட் இன்டர்ன்ஷிப்பும் சரி, அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சரி, ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அகாடமி தாண்டி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சியிலே ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் மகாலிங்கம். 180க்கு மேலே இருந்தால் போயிடலாம். 30 LP வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு கல்லூரி, கண்டிப்பாக இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடாதீங்க. 2618 சோனா. சேலத்தில் சோனானா சேலத்தில் சோனா, சேலம்னாலே சோனா அப்படிங்கிறத சொல்லணும். 180க்கு மேலே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 34 LP வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி. 2709 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடில் ஒரு டீசெண்டான ஒரு காலேஜ். 170 மேலே இருந்தால் கிடச்சிடும். 20 LP வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் கம்மியாக போகணுன்னு நீங்கள் அதில் போய்க்கலாம். 2349 டேனிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் பிச்சனூரில் இருக்குது. 170க்கு மேலே இருந்தால் போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 21 LP வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 21 LP வாங்கி கொடுத்தாங்க. ஆவரேஜ் சேலரியில் வந்து நிறைய பேர்த்த ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 95% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் இன்டென்ஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பேரில் இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த கல்லூரியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம், போய் பாருங்கள், கண்டிப்பாக எடுங்க. அடுத்த 2357 VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்க VSB. ஸோ VSB பொறுத்த வரைக்கும் கரூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட். 47 LP 170க்கு மேலே இருந்தால் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த கல்லூரி. ஸோ இதுலேயும் இன்டேக் அதிகம், பட் ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பயங்கரமாக கொடுக்குறாங்க. நான் முதலே சொன்ன VSBக்கு தான் இங்கேயும் அதே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸு எல்லாமே, டெவலப்மெண்ட் எல்லாமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு எடுத்துக்கலாம். 150லேருந்து 170 வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2751 KJIS இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். 170க்கு மேலே இருந்தீங்கன்னா எடுத்துடலாம். 35 LP வாங்கி கொடுத்துருங்க. KG குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரூப்பு, கண்டிப்பாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். 2736 டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 170க்கு மேலே இருந்தால் எடுத்துடலாம். 15 LP வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் 165க்கு மேலே இருந்தால் எடுத்துடலாம். 33 LP வாங்கி கொடுத்துருக்காங்க. 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் பொள்ளாச்சி ரோடு ஈச்னாரி அட்டானமஸ்
165 வரைக்கும் வாங்கி எடுத்தால் போயிடலாம். 45 LPA வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 165க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். 22 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணனோட இன்னொரு ட்ரஸ்ட்டு, இன்னொரு காலேஜ். 2735 கற்பகம் இன்ஸ்டியூட், கற்பகமோட இன்னொரு காலேஜ் 160க்கு மேலேருந்து எடுத்துடலாம். 18 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, SNS ரெண்டு ஒன்று சேர்ந்துருச்சு போன வருஷம். SNS வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்டியூட்டு, கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு. 165 மேலே இருந்த போயெல்லாம் 53 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 160க்கு மேலே இருந்த போயெல்லாம் 44 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். CIETலே நிறைய குழப்பங்கள் இருக்குது, கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். 160க்கு மேலே இருந்தால் போயெல்லாம் 10 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. 2369 GCE தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் 170க்கு மேலே இருந்தால் போயெல்லாம் 9 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட், இந்துஸ்தானோட இன்னொரு கேம்பஸ் 160க்கு மேலே இருந்தால் போயெல்லாம் 20 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 160க்கு மேலே இருந்தால் போயெல்லாம் 20 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. 2613 KSR நாமக்கல்லில் இருக்க கல்லூரி 160 அப்படிங்கிறது கட் ஆஃபு, 21 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2607 KS ரங்கசாமி நாமக்கல் 159 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் 21 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2620 விவேகானந்தா காலேஜ் ஃபார் உமன் நாமக்கல் 159 வரைக்கும் வாங்கி எடுத்தால் போகலாம். 12 LPA வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. 2723 வேலல்லார் ஈரோட்டில் வந்து ரொம்ப நல்ல காலேஜ் 160க்கு மேலே இருந்தால் போயிடலாம், 25 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2608 M குமாரசாமி கரூர், இதுவுமே பயங்கரமான ஒரு காலேஜ் கரூரில், PSBக்கு அடுத்து குமாரசாமி தான். 160க்கு மேலே இருந்தால் போயிடலாம், 25 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. 2741 PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மகாலிங்கம் அப்புறம் பொள்ளாச்சியில் PA தான். ஸோ அட்டானமஸ் கல்லூரி இது. 155க்கு மேலே இருந்தால் போயிடலாம், 12 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ 150 கீழே இருந்தீங்கன்னா இந்த காலேஜெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 150க்கு மேலே இருந்தாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு தான். 2707 ஆனால் எதாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க. ஈரோடு செங்குந்தார் அட்டானமஸ் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் 150 எபோவ் இருந்து எடுத்துடலாம். 2610 முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். அதுக்கப்புறம் 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். 2617 செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 2601 அதியமான் காலேஜ் கிருஷ்ணகிரி. 2634 ER பெருமாள் மணிமேகலை கிருஷ்ணகிரி. 2741 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலக்காடு மெயின் ரோடு அட்டானமஸ் கல்லூரி. 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேருவோட செகண்ட் கேம்பஸ். 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இது எடுத்துக்கலாம். 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 2716 ஸ்பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 2731 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு இதுவும் அட்டானமஸ் தான். 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் இதுவும் அட்டானமஸ் தான். 2656 பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர். 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 2673 ஸ்ரீ சக்தி காரமடை. அதுக்கப்புறம் 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய கல்லூரிகள் கோயம்புத்தூர் ஜோனில் சுற்று வட்டாரத்தில் இருக்குங்க. ஸோ அதனால் கல்லூரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் நல்ல கல்லூரியை பார்த்து எடுத்துக்கணும். மஸ்ட் இன்பர்சன் விசிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்பர்சனாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் இல்லைன்னா நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் மோரோவர் நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு கல்லூரியை பற்றி தெரியும். அண்ட் மோரோவர் கோயம்புத்தூர் ரெஜியன் கல்லூரி நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாய்ஸ் பில்லிங்கில் வச்சு நல்லபடியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நல்லா எதுவுமே பண்ண முடியாது. நன்றி.